அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான்னா என்ன அப்படின்றத ஜிப்ரீலை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம நபி என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ஒருவனே, அதாவது வணங்குவதற்கு தகுதியானவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஒருவனே, அவனே இந்த அகில உலகத்தையும் படைச்சான் அப்படின்றத நம்ம முழு மனசாக நம்பணும். எந்த ஒரு இடத்துலையும் சந்தேகம் வரவே கூடாது. அதை தான் ஃபஸ்ட்டு நபி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. அவங்க எதற்காக படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று நடப்பதற்காக. அவங்க ஒரு பொழுதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க அப்படின்றத முழுமையாகவே நம்பணும். மூன்றாவதாக வேதங்கள்னால் நம்ம குர்ஆன். அந்த மாதிரி அல்லாஹ் 4 வேதத்தை இறக்குறான்: சபூர், தௌராத், இன்ஜீல், குர்ஆன். ஓகேங்களா? அந்த 4 வேதத்தை இறக்கணும். அந்த 4 வேதத்தையும் முழுமையாக நம்பணும். அடுத்ததாக நபிமார்கள் அனைவருமே நல்லவங்க. அவங்க ஒரு பொழுதும் நம்மளை வழி கெடுக்க மாட்டாங்க அப்படின்னும். அதில் முதன்மையானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நபி நூஹ் அலைஹி. இறுதியான நபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்றத முழு மனதோடு நம்பணும். அடுத்தது 5வதாக பார்த்தீங்கன்னா இறுதி நாளில் அனைத்து மக்களும் எழுப்பப்படுவாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அனைவரும் விசாரிக்கப்படுவாங்க. உலகத்தில் அவங்க என்ன நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்க அப்படின்றத விசாரிக்கப்படுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம முழுமையாக நம்பணும். 6வதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விதி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட விதி, நமக்கு ஒரு நல்லது விஷயம் நடக்குது, கெட்டது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலேருந்து வருது. அல்லாஹ்வின் புறத்திலேருந்து தான் வருது அப்படின்றதையும் நம்ம முழுமையாக நம்பணும். இந்த 6 விஷயங்களையும் நம்புறவங்க தான் முழுமையாக ஈமான் கொண்டவங்கன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா எல்லாம் என் நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எவ்வளோ பெரிய தவறான விஷயங்கள் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், நேரமும் காலமும் நானாக இருக்கிறேன், என்னை குறை கூறாதீர்கள் அப்படின்ட்டு. நம்ம எந்த இடத்துலையும் நம்மளோட நேரம் அப்படி கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் வேணுமா, அல்லாஹ்ட்ட கேளு, தொழுது கேளு. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ என்னுடைய அடியான் எந்த அளவுக்கு என்னை நெருங்குறானோ நான் அவனை அதை விட அதிகமாக நெருங்குறேன்னு சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக தொழுது துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.